Hey guys, welcome back. வரக்கூடிய ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஒன்ப்ளஸ்லேருந்து ஒரு செம்ம லான்ச் ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ண இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. ஒன்று வந்து டிவி, இன்னொன்று நம்மளோட ஃபேவரட் டிவைஸ் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அப்படி என்ன ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் சீரிஸில் வந்து நாட் CE 5G அப்படின்னு சொல்கிறாங்க. CE 5Gனா என்னன்னு சில பேர் டவுட் இருக்கும். ஒன்ப்ளஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோர் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ABCD வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஜம்பிள் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஃபோனாக கொடுத்துட்றாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஃபோன் எந்த நேமில் வந்தால் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்த்தாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து நாட் சீரிஸில் ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ண இருக்காங்க. ஏற்கனவே லான்ச் பண்ண நாட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து செம்ம அக்ரெசிவ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. லான்ச் ஆக போகிற ஃபோனுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி உனக்கு தெரியும் சில பேருக்கு டவுட் இருக்கும். ஆண்ட்ராய்ட் சென்ட்ரல் தெய்வத்துக்கு தான் வந்து நன்றியை தெரிவிக்கணும். அவங்க தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முக்கால்வாசி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லீக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், லான்ச் ஆகாத ஸ்மார்ட் ஃபோனோட மிஸ்ட்ரி, லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த OnePlus Nord CE 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் நம்ம பார்த்தோன்னா OnePlus 9 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஷேர் பண்ண போகிறதா நம்மளுக்கு லீக் வந்திருக்கு. ஸோ OnePlus 9 சீரிஸோட சிமிலரான டிசைன், அந்த கேமரா பேட்டர்ன் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெட்டீரியல்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா போன ஜென்ரேஷன் OnePlus Nordலேயே வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் சாம்சங் A52 மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கிளாஸ்னா கீழே போட்டால் உடையறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பிளாஸ்டிக்னா நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 6.43 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். OnePlus Nordோட சிமிலரான டிஸ்பிளே தான் இந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து OnePlus Nordல 2 பஞ்ச் ஹோல் இருந்தது. ஏன்னா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா. OnePlus 9ல பார்த்த மாதிரி அதே சிமிலரான ஃப்ரண்ட் டிசைன் வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது குவால்கமோட மிட் ரேஞ்ச் சிப்செட்டான Snapdragon 750G தான் இதில் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வைஸ் பார்த்தோன்னா 765G அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஸ்கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பட் ரியல் வேர்ல்ட் யூசேஜில் 765 வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். 750G சூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ரீசெண்டாக மோட்டோ, MI, அதுக்கப்புறமா சாம்சங் வந்து அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கேஷுவல் கேமிங் எல்லாமே வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த சிப்செட் யூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. கேமரா செட்டப்பும் வந்து ஆண்ட்ராய்ட் சென்டர்லேருந்து லீக் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 4 கேமரா செட்டப். OnePlus யூஸ்வலாக வந்து காலகாலமாக அதே 4 கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் OnePlus ஹிஸ்ட்ரியிலே வந்து 64 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. பட் இது வந்து சாம்சங் சென்சார் இல்லாமல் சோனியோட IMX 682 இல்லை 686 யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்ற கேமரா ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP டெப்த்து, 2 MPக்கான மேக்ரோ. பட் அந்த டெப்த்து மேக்ரோ கூட விட்டுட்டு ஒரு டுவல் கேமரா செட்டப்பாக லான்ச் பண்ணாலே வந்து சூப்பராக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க 64 MP சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. OnePlusோட கேமரா கேம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். OnePlus 9லேயே வந்து ஆசில் பிளாட் அது இதுன்னு பெருசாக பில்டப் மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் ரியல் வேர்ல்டில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. OnePlusக்கு தான் பட்ஜெட் ஃபோன். அவங்க பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து 64 MP சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்து F62, A52 அளவுக்கு வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த மீட்டர் அளவுக்கு வந்து கேமரா அவுட்புட் வந்தாலே சூப்பராக இருக்கும். பட் OnePlus கேமராவை வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அவுட்புட் எப்படி இருக்குது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது OnePlusோட சொந்த சொத்து அந்த 16 MP சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. குடோனில் இஷ்டத்துக்கு பதுக்கி வச்சிருக்காங்க போல். ஸோ அது காலி ஆகலைன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதே சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சென்சாரில் வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக OnePlus 9 வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். நான் செக் பண்ண வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 4K சப்போர்ட் கொடுக்கல. OnePlus Nordல யூஸ் பண்ண 32 MP கேமராலாம் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட்டில் வந்து 4K எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கும். அதே 16 MP சென்சார் வந்து இப்போ மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறாங்க. அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா பேட்டரி விஷயத்து ஆண்ட்ராய்ட் சென்டர்லேருந்து எந்த ஒரு பேச்சு மூச்சே கிடையாது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் தான். அது கொடுக்கறது வந்து OnePlusக்கு பழக்கமே இல்லை. ஆப்பிள் கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாங்களா, இல்லை இவங்களோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸோட சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணாங்களான்னு OnePlus கிட்ட கேட்டால் தான் தெரியும். OnePlusக்கு இது பட்ஜெட் ஃபோன்றதுனால 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ட் யூசருக்கு வந்து இன்னொரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் அதை ரிமூவ் பண்ணாங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. OnePlus ஃபோன்ஸில் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்ததே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம ஊரில் ஜூன் 10ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. யூரோப்லேயும் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. யூரோப் லான்ச் டேட் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் ஃபியூச்சரில் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். OnePlus Nord பார்த்தனாலே வந்து இந்தியாவில் 25,000க்கு வந்து 6+64GB சும்மா ஒரு வேரியண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு சில சேல்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து
அவைலபிளாக இருந்தது. பட் இப்போ வரைக்குமே வந்து அந்த வேரியண்ட்டே காணும். நாடு 765G பவர் ஸ்மார்ட் ஃபோன் அதே வந்து 25,000க்கு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. நாடோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 22,000 23,000 லான்ச் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. 6+64GB 21,000க்கும் 6+128 23 அதுக்கப்புறமா 8+128 வந்து 25,000 கொண்டு வந்தாலே வந்து நல்ல ப்ரைஸிங்காக தான் இருக்கும். நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 25,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்து Mi 10i Moto G 5G இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண M42 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாமே வந்து ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏற்கனவே வந்து அதே 25,000 செக்மெண்ட்டில் IQ3 865 பவர் ஸ்மார்ட் ஃபோன் வித் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதை சூஸ் பண்ணுவீங்களா இல்லைனா நாடை சூஸ் பண்ணுவீங்களான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கவரேஜ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.